Hi friends, இது உங்கள் லேண்ட் வித் ஜிஎம்கே. இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி பொதுத்தமிழ் ப்ரிப்பரேஷன் வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரமில் ஓல்டு புக் பற்றி நம்ம நேற்றே பார்த்துட்டோம். இன்றைக்கி நியூ புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஸோ ஓல்டு புக்லேயே மேக்ஸிமம் டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு கவர் ஆயிடுச்சு. இந்த புது புக்கில் அதில் மிஸ் ஆன டீட்டெயில்ஸை பார்த்துட்டு அது கூட என்னென்னா நம்ம செய்யுளில் கொடுத்துருக்கக்கூடிய பாடல் வரிகளையும் என்னென்னா பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம முடிச்சதை ஒரு தடவை பார்த்துடலாம். திருக்குறள் முடிச்சிருக்கோம். அடுத்து 11 கீழ்கணக்கு நூல்களில் பார்த்துட்டோம். கம்பராமாயணம் 11 மேல் கணக்கு நூல்களில் 8 தொகை 10 பாட்டு நூல்கள் ஃபுல்லுமே என்னென்னா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்றைக்கி சிலப்பதிகாரம் நியூ புக்கில் இருக்கிறத பார்க்கலாம். இளங்கோவடிகள் சேர மன்னர் மரபை சேர்ந்தவர் அப்படிங்கிறத எது கூறுதுன்னா சிலப்பதிகார பதிகம் அப்படிங்கிறது சொல்கிறத சிலப்பதிகார பதிகத்தில் அந்த டீட்டெயில் இருக்கிறதா சொல்கிறாங்க. தமிழனோட முதல் காப்பியம், ஓகேவா, தமிழில் இருக்கக்கூடிய முதல் காப்பியம் எது அப்படின்னா சிலப்பதிகாரம் தான். திங்கள், ஞாயிறு, மலை இந்த மாதிரி இயற்கையை வாழ்த்தக்கூடிய ஒரு நூலாக என்னென்னா சிலப்பதிகாரம் இருக்குது. இந்த இயற்கையை வாழ்த்து பாடலாக வச்சுருக்கக்கூடிய நூல் எதுனா சிலப்பதிகாரம் தான். அந்த வாழ்த்து பாடலை பார்த்துடலாம். இது 6ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்குது, புது பாட புத்தகத்தில். திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் கொங்கு அலர்தார் சென்னி குளிர் வெண்குடை போன்று இவ் அங்கன் உலகு அளித்தலான். ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு மேருவலம் திரிதலான். மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் நாமநீர் வேலி உலகிற்கு அவன் அழிபோல் மேல் நின்றுதான் சுரத்தலான். ஸோ இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்தில் இருக்குது. அடுத்ததாக ஐம்பெருங்காப்பியங்களோட முறை வைப்பு, அதாவது ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்று தான் என்னென்னா இந்த சிலப்பதிகாரம் அப்படிங்கிறது. ஸோ அதை அந்த இதை அந்த காப்பிய வரிசை என்னென்னா ஒரு பாடலாக கொடுத்துருக்காங்க, ஓகேவா. இந்த பாடல் பார்த்திங்கன்னா திரித்தணிகை உலா அப்படிங்கிற இதுலேருந்து எடுத்திருக்காங்க. சிந்தாமணியாம் சிலப்பதிகாரம் படைத்தான், கந்தா மணிமேகலை புனைந்தான், நந்தா வளையாபதி தருவான், வாசவனுங் கீந்தான் திளையாத குண்டல கேசிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், சிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி, குண்டல கேசி, இந்த 5 என்னென்னா இந்த வரிசையில் வச்சுருப்பாங்க. ஸோ இது ஐம்பெருங்காப்பிய முறை வைப்பு. ஸோ அந்த ஆர்டரை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த பாடல் வரி பார்த்திங்கன்னா திரித்தணிகையுலா அப்படிங்கிற இதில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா நமக்கு 10ஆம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம நேற்றே பார்த்தோம், உரையிடை இட்ட பாட்டுடை செய்யுள் அப்படிங்கிறது ஒரு தமிழ் நடை, ஓகேவா. ஸோ அதை பற்றி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. உரைப்பாட்டு மடை அப்படின்னா என்னங்கிறத பார்க்குறோம். உரைப்பாட்டு மடை அப்படிங்கிறது சிலப்பதிகாரத்தில் வரக்கூடிய ஒரு விதமான தமிழ் நடை, ஓகேவா. இது உரைநடை பாங்கில் அமைந்திருக்கக்கூடிய பாட்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்மளுக்கு பார்க்கும்போது கதை மாதிரியே இருக்கும், ஆனால் அதில் ஒரு செய்யுள் பகுதி வரும். அதுதான் என்னென்னா உரைநடை பாங்கில் அமைந்திருக்கக்கூடிய பாட்டு அப்படிங்கிறது. வாய்க்காலில் பாயிற நீரை எப்படி வயலுக்கு திருப்பி விடுறதுக்கு மட உதவுதோ அது மாதிரி உரை அப்படிங்கிற இந்த பேசுமொழி செய்யுளாக இருக்கக்கூடிய வயலில் பாய்ச்சக்கூடிய ஒரு மடை மாதிரி உரைப்பாட்டு மடை அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. ஸோ வாய்க்கால் நீரை இந்த இதில் ஒப்பிடுறாங்க, உரைநடையில் செய்யுளை கொண்டு வர்றது அப்படிங்கிற மாதிரி ஒப்பிட்டு சொல்கிறாங்க. அடுத்து மருவூர் பாக்கம் அப்படிங்கிறத பற்றி ஒரு பாடல் இருக்குது. ஸோ மருவூர் பாக்கத்தில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை பாடலில் கொடுத்துருப்பாங்க, ஓகேவா. ஸோ அதை நம்ம பார்க்கலாம். இது என்னென்னா 10ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் கொடுத்துருக்கக்கூடிய செய்யுள் பகுதி தான். வண்ணமும் சுண்ணமும் தன்னரும் சாந்தமும் பூவும் புகையும் மேவிய விரையும் பகர்வனர் திரிதரு நகர வீதியும் பட்டினும் மயிரினும் பருத்தி நூலினும் கட்டு நுண்பினை காருகர் இருக்கையும் தூசும் துகிரும் ஆரமும் அகிலும் மாசுறு முத்தும் மணியும் பொன்னும் அருங்கல வெறுக்கையோடு அளந்து கடையறியா வளம்தலை மயங்கிய நனந்தலை மருகும். அடுத்து பார்த்தோன்னா பால்வகை தெரிந்த பகுதி பண்டமொடு கூலம் குவித்த கூல வீதியும் காளியர் கூவியர் கல்நொடை ஆட்டியர் மீன்விலை பரதவர் வெள்ளுப்பு பகருனர் பாசவர் வாசவர் பல்நின விளைஞரோடு ஓசுனர் செறிந்த ஊன்மலி இருக்கையும் கஞ்சக்காரரும் செம்புசெய் குணரும் மரம்கொள் தச்சரும் கருங்கை கொல்லரும் கண்ணுள் வினைங்கரும் மண்ணீட்டு ஆளரும் பொன்செய் கொல்லரும் நன்கலம்
தருணரும் துன்னக்காரரும் தோளின் துன்னரும் கிளியினும் கிடையினும் தொழில் பல பெருக்கி பழுதையில் செய்வினை பால்களு மாக்களும் குழலினும் யாழினும் குரல் முதல் ஏழும் வலுவின்றி இசைத்து வழித்தரம் காட்டும் அரும்பெறல் மரபின் பெரும்பான் இருக்கையும் சிறுகுறு கைவினை பிறர்வினை யாளரோடு மறியின்றி விளங்கும் மருவூர் பாக்கமும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருவூர் பாக்கத்தில் இருக்கக்கூடிய என்னென்ன தொழிலெலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த 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 நகர வீதிகள் வந்துட்டு எப்படிலாம் இருந்துச்சு அப்படிங்கிறத இந்த பாடலில் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. இந்த பாடல் பார்த்திங்கன்னா இந்திரவிழா ஊரெடுத்த காதை அந்த காதையில் வந்துட்டு இருக்குது. ஓகேவா? பாடல் அடி பார்த்திங்கன்னா 13வது அடியிலேருந்து 39வது அடி வரை இங்கே நம்மளுக்கு பாட புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. அது போக இந்த லைன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபேமஸான லைன். யானோ அரசன் யானை கல்வன் அப்படிங்கிற இந்த லைன் வந்துட்டு என்னென்னா நம்மளுக்கு சிலப்பதிகாரத்தில் இருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்துட்டு நம்மளுக்கு தெரியும் பாண்டிய அரசனோட வரிகளாக தான் வந்துட்டு இது இருக்கும் சிலப்பதிகாரம். ஓகேவா? சிலப்பதிகாரத்தோட புகழை ஃபஸ்ட்டு பரப்பிய பெருமை வந்துட்டு யாரை சேரும்னா மாப்போ சிவஞானம் அப்படிங்கிறவர் தான் என்னென்னா சேரும். இதை நல்லா பார்த்துக்கோங்க. ராவி சேதுபிள்ளை அவர்கள் வந்துட்டு மாப்போ சிவஞானம் அவங்களுக்கு சிலம்பு செல்வர் அப்படிங்கிற பட்டம் பெறதுக்கு வழி செஞ்சிருப்பார். ஓகேவா? ஸோ சிலம்பு செல்வர் அப்படிங்கிற பட்டம் யாருக்குடையது அப்படின்னா மாப்போ சிவஞானம். அதை பெறதுக்கான வாய்ப்பு கொடுத்தவர் யாருன்னா ராபி சேதுபிள்ளை அப்படிங்கிறவங்க. ஓகேவா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதோட என்னென்னா நம்மளுக்கு சிலப்பதிகாரம் புது புக்கில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் வந்துட்டு முடிஞ்சிச்சு. ஸோ சிலப்பதிகாரம் கம்ப்ளீட்டாக நம்ம வந்துட்டு முடிச்சிட்டோம். அதோட செய்யுள் பகுதி, அதோட மேற்கோள்கள், முக்கியமான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம முடிச்சிட்டோம். ஓகேவா? இப்போ நாளைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மணிமேகலை. ஸோ மணிமேகலை அதில் இருக்கக்கூடிய செய்திகள், மேற்கோள்கள், சிறந்த தொடர்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஐம்பெருங்காப்பியங்கள், ஐஞ்சிறுகாப்பியங்களில் விட்டு போன அந்த மீதி பாடல்களை பற்றின முக்கியமான டீட்டெயில்ஸை நம்ம பார்த்துட்டு அடுத்த டாபிக் 6வது டாபிக்கு நம்ம போகலாம். அண்ட் தென் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு கீழே ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அது மூலமாக நீங்கள் வந்துட்டு நோட்ஸ் வாங்கிக்கலாம். அண்ட் தென் வீக்லி டெஸ்ட் சீரீஸ் அக்சஸ் பண்ணிக்கலாம். வீக்லி டெஸ்ட் சீரீஸ் அப்படிங்கிறது நம்ம பார்த்த சிலபஸில் டிஎன்பிஎஸ்சி பொதுத்தமிழ் சிலபஸில் இருந்து தான் என்னென்னா நம்ம கேட்க போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு அக்சஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.